அதாவது சில பலகீனமான ஹதீஸ்கள். உதாரணமாக, கணவன் திருப்தியான நிலையில் எந்த மனைவி மரணிக்கிறாரோ அவங்க சொர்க்கம் நுழைவார்கள். இது ஷேக் அல்பானி உட்பட பல அறிஞர்கள் மிக பலகீனமான ஹதீஸ் என்று சொல்கிற ஹதீஸ். கணவன் திருப்தியான நிலையில் மௌத்தாகணும். மனைவி அவருக்காக கஷ்டப்பட்டு, அவருக்காக உழைச்சி, அவருக்காக எல்லா வேலைகளையும் செய்து, குழந்தைகளை பார்த்து எல்லாம் செஞ்சு திருப்தி இல்லாத குணமாக இருப்பாங்க. நன்றி கெட்ட குணம்ன்றது பெண்பாளலே விளங்கிட்டா, அது ஆணுக்கும் பொருத்தும் பெண்ணுக்கும் பொருத்தும். நன்றி கெட்ட குணம் ரெண்டு பேர்ட்டையும் வரும். இப்போ நிறைய ஆண்கள் வந்து நன்றி கெட்ட குணத்தை பெண்பாலாக்கி வச்சுக்கி. நன்றி கெட்ட குணம் இயற்கையாகவே வரத்தான் செய்யும் மனிதனுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனது அடியார்களிலே நன்றி கெட்டவர்கள், நன்றி உள்ளவர்கள் மிக குறைவு என்றான். அப்போ அதில் ஆண்கள் வருவாங்களா இல்லையா? வரத்தான் செய்வாங்க. இப்போ இந்த அடிப்படையில் கணவனுடைய திருப்தியோடு மரணிக்கின்ற மனைவி சுவர்க்கம் நுழைவார் என்று சஹியான எந்த ஹதீஸும் இல்லை. இந்த செய்தி மிக மிக பலகீனமான ஒரு செய்தி வருகிறது. அந்த ஹதீஸில் நம்ம சொன்ன மாதிரி தவறான வழக்கம் தான். என்ன? அதாவது அல் மர்அத்து இதா சல்லத் ஸலாத்தஹா வசாமத் ஷஹரஹா வ அதாஅத் ஸௌஜஹா தகலத்தில் ஜன்னமின் ஐயிபாபின் ஷா. அதாவது ஒரு பெண் 5 நேரம் தொழுது, ரமலான் நோன்பு வைத்து, கணவனுக்கு வழிபட்டு நடந்தால் சொர்க்கத்திற்கு அவள் விரும்பிய பாதையால் என்ன செய்வாள்? செல்வார். சஹியான ஹதீஸ். இதில் எங்கேயா கணவன் திருப்தி இருக்குதா? கணவனுக்கு உங்க கட்டுப்பட்டு நடக்கிற, அவர் திருப்தி பட்டாலும் சரி, அவர் திருப்தி படாது விட்டாலும் சரி, கட்டுப்பட்டு நடத்தல் என்பது. இப்போ இந்த அதாவது சப்ஜெக்ட் அங்கீகாரம், எல்லாத்திலையும் அங்கீகாரத்தை வச்சு முடிவெடுக்கிறது ஒரு முஸ்லீம்கிட்ட இல்லாத ஒரு அம்சம். அங்கீகாரம் நமக்கு யார் தரணும்? அல்லாஹ் தஆலா தான் அங்கீகாரம் தரணும். ஆனால் அற்பமான விஷயத்திலேருந்து குடும்ப வாழ்க்கையில் அங்கீகாரத்தை நுழைச்சிட்டாங்க. அழகாக கஷ்டப்பட்டு முந்தின நாளில் இருந்து சமைச்சு சாப்பாடை வச்சுட்டு மனைவிமார் எதுக்கு பழக்கிக்கிறாங்கடா? சாப்பாடு நல்லமான்னு கேட்குறதுக்கு, சாப்பாடு நல்லமான்னு கேட்குறதுக்கு பழக்கிக்கிறாங்க. அவர் அங்கீகரித்தா தான் அந்த சாப்பாடு என்ன நல்லது என்ற நிலைமையில் இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அங்கீகரிக்கிறாங்க. நல்லா சாப்பாடு வச்சுட்டிங்களா? அந்த மனுஷன்ட்ட நல்ல குணம் இருந்தால் பாராட்டுவார், இல்லாட்டி பாராட்ட மாட்டா. நீ கேட்கக்கூடாது, விளங்கிட்டா? அந்த கேட்டால் முகஸ்துதியோடு பேசுகிறவங்க தான் அதிகமாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் அந்த அவ்வளவு கஷ்டப்பட்ட சிரமத்துக்கும் பாராட்டுறதுக்குரிய மைண்ட் செட்டு இல்லாத ஒருவர்கிட்ட போய் இது நல்லமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்றதே அங்கீகாரம் தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம செஞ்சது நல்லா தான் செஞ்சுக்கிறோம், பிழை இருந்தால் நமக்கு குற்றம் இல்லை என்கின்ற மனநிலைக்கு வருவதற்கு தயார் நிலையில் இல்லை. அவர் திருப்தி படணும், இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவர் சான்றிதழ் கொடுக்கணும் என்று ஹதீஸில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை. கணவனுக்கு கட்டுப்படணும் என்பதை ஹதீஸ் தூண்டுகிறது. மனைவிக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் என்ன செய்கிறது? தூண்டுகிறது. அவங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சான்றிதழ் கொடுக்கணும், எந்த செய்தியும் என்ன இல்லை. இது வேறொரு இடத்திலிருந்து எமக்கு தெரிவிக்கப்பட்ட விஷயம். அதுக்கு ஆதாரங்கள் பலது உண்டு. ஹதீஸில் நமக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்கிறோம்? அதை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சஹாபாக்களுடைய நிலையில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இதை காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல் ஒரு செய்தி, அதாவது பலகீனமான செய்திகள் எப்படி எங்கட தவறான புரிதல்களை கொண்டு வந்திருக்கிறது சொல்ல வரேன். ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் சண்டை, மனைவி கணவன் எப்போ பார்த்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை சண்டை. ஒரு உமர்றதில்லாங்கிட்ட சொல்லுவோம்னு அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போய் அங்கே கதவை தட்ட போனால் உமர்றதில்லாங்கிட்ட வீட்டில் இதே சேம் பிரச்சனை. வழங்கிட்டா சேம் பிரச்சனை என்ற வரைக்கும் நல்லது தான். எல்லார குடும்பத்திலையும் எல்லாம் பிரச்சனை இருக்கின்றதான். ஆனால் சவுண்டு வெளியே வர அளவுக்கு என்ன ஒரு சண்டை. உமர்லாங்க அமைதியாக இருந்துட்டுக்கிறாங்க, உமர்றது இல்லாமங்க அமைதியாக இருந்திருக்கிறாங்க. உண்மையில் இந்த ஹதீதை பார்த்த உடனேயே உமர்ற வாழ்க்கை 20-30 வருஷம் கேட்டவங்க முடிவெடுக்கணும், இது உமர் அல்ல, வேறு யாரோ தான் அந்த வீட்டில் அந்த டைமில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதுக்கு உமர்ற மனைவியில் ஒரு ஊடு மாறி பேத்திக்கிறான்னு தான் முடிவெடுக்கணும். சரியா? ஏண்டா உமர்றது இல்லாமலை பற்றி நீங்கள் படித்ததில் எங்கேயாவது இப்படி ஒரு செய்தி இருக்குமா? இல்லை, இதுதான் முதல் செய்தி. அப்போது உமர்றது இல்லை, அவங்க வந்து அமைதி ஆகிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் போயிட்டார். உமர் அவரை சந்திக்கிறாரா, சந்தித்து கேட்ட உடனே அவர் சொல்கிறாரா, நான் ஒரு பிரச்சனையை சொல்ல வந்தேன், உங்களோட வீட்லேயும் அந்த பிரச்சனையே இருக்குது, அதனால் நான் என்ன செய்யலை, அதை கேட்காம போயிட்டேன்னு உமரில் அவங்க சொன்னாங்களா? என்ன இயற்கையாக ஒரு மனைவி பட வேண்டிய கஷ்டத்தை அது ஒரு மகன் போல் உமரில் அவங்க சொன்ன மாதிரி அதை சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, தாய்க்கு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்டை மனைவி மாதிரி பேசுவாங்க. தாயுடைய அந்தஸ்து சொல்லப்படணும் யாருக்கு? மகனுக்கு. தாயுடைய அந்தஸ்து சொல்லப்படும் மகனுக்கு. தாயுடைய அந்தஸ்தை கணவனுக்கு சொல்லக்கூடாது. தாயுடைய அந்தஸ்தை கணவனுக்கு சொல்லக்கூடாது. அவங்க 10 மாதம் சுமந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பால் ஊட்டினாங்கன்னு யாருக்கு சொல்கிறது? கணவனுக்கு சொல்கிறது. அது மகனுக்கு என்ன செய்யணும்? சொல்லப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஒரு செய்தி எங்கேயும் வரலை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் அணுகக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். இதை வச்சு தியாக வாழ்க்கை என்ற மாதிரி பேரை கொடுத்துறாங்க. இயற்கையான வாழ்க்கையை தியாக வாழ்க்கை மாதிரி என்ன செய்வாங்க? அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக கணவண்ட தியாகத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வயிற்றில் சுமக்கிறார், இவர் தலையில் சுமக்கிறாரா? யார்? ஹஸ்பண்ட். இவரையும் கொண்டு அந்த தியாகத்தில் சேர்க்கணும் என்பது எப்படி? தலையில் சுமக்கிறது வயிற்றில் சுமக்கிற உண்டா? ரெண்டுமே ஈக்குவலாக வராதுன்றதான் அல்லாஹு தஆலா மனைவி தாயை மட்டும் தான் சொல்கிறான், தந்தையை சொல்லலை. அப்போது இது மனிதனுடைய ஒரு பிரச்சனை தான் இந்த சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்டை உமரில் அவங்க வந்து இப்படி சொன்னாங்களாம். அவங்க வந்து என்ன கஷ்டப்பட்டு சுமக்கிறாங்க, பால் ஊட்டுறாங்க, நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போகிறது
அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் போல் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு வருது. இது வந்து 1ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 2ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 3ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 4ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புக்கில் எங்கேயும் இல்லை. இது பின்னால் யாரோ என்னது எங்கேயோ பார்த்து எப்படியோ இதை எழுதிக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தி மாதிரி நிறைய சொல்லப்படுறது நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். லைவான செய்தி கூட இல்லை, பலகீனமான செய்தி கூட இல்லை. இது எப்படி எங்களோட சிந்தனைகளை உருவாக்கும்? உமர் போன்ற ஒரு வீரமான ஒருவரே மௌனமாக இந்திக்கிறார் என்ற செய்தியை தான் என்ன செய்யும், உருவாக்கும். ஆனால் மாற்றமான செய்திகள் புகாரி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். உமருடைய கடுமையும் உமருடைய வெறுப்பும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இஷாவுக்கு பள்ளிக்கு வாரீங்களே என்று ஆத்திக்காட்ட கேட்குறாங்க, உமரோட மனைவிட்ட கேட்குறாங்க. இப்போ அவசரம் முடிஞ்சால் தடுக்கட்டுமென்றார். உமர் முடிஞ்சால் தடுக்கட்டுமேன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கடா, நபிகளார் பள்ளிக்கு போவதை உங்களுடைய மனைவிமார்களை தடை செய்ய வேண்டாம் என்று ஹதீஸ் சொல்லிக்கிறதால உமர் அதை என்ன செய்வார், கட்டுப்படுத்தி கொள்வார் என்ற அடிப்படையில் அவருடைய மனைவி சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களோட கடுமையும் உமர் ரலியல்லாஹு அவங்களோட இதுவும் தெரிந்து கொண்டு பேசுகிறீங்களே என்று சஹாபாக்கள் கேட்குற நிலைமையில தான் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை அதாவது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு திருப்பி பேசுகிறாங்க. மதீனாவில் வச்சு அவர் பேசின உடனே திருப்பி பேசுகிறாங்க. அந்த பேசின உடனே உமர் ரலியல்லாஹு கேட்குறா, என்ன நீங்கள் திருப்பி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. இது புகாரில் வருது. என்ன ரிப்பீட் நான் பேசினதுக்கு அடுத்த பேச்சு எப்படி உங்கள்கிட்ட இருந்து வருதுண்டு. அப்போ அந்த மனைவி சொல்கிறா, நீங்கள் என்ன எப்படி தடுப்பீங்க, ரசூலாவோட மனைவிமாரே திருப்பி பேசுகிறாங்களே என்று சொன்ன உடனே உமர்லாங்களுக்கு தலைப்பு மாறிட்டு ஹப்சார்லாவோட ஞாபகம் வந்துட்டு, ஏன் அவங்களுடைய மகள் ரசூலாங்களுடைய மனைவி ஆகிக்கிறாங்க, இது பெரிய சிக்கலில் முடிஞ்சிருமே என்று தான் உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க, அங்கே போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு போனாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதுதான் உமர் ரலியல்லாஹு அவங்கள பற்றி புகாரில் வந்ததும் முஸ்லீமில் வந்ததும். ஆனால் இந்த செய்தியை சொல்லி இப்படி சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். கணவனுக்கு கோபம் வருகிற நேரத்தில் அவர்கள் பேசுவதும், மனைவிக்கு கோபம் வருகிற நேரத்தில் அவங்க 2 கேள்வி கேட்கறது இல்லாத குடும்ப வாழ்க்கையோட உருவாக்கவே முடியாது. சன்னியாசி தான் விளங்கிட்டா. இந்த வாழ்க்கை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அளவான முறையான அஹ்லாக்குள்ள வார்த்தைகளாக, அதாவது மிச்சமே விகாரமாக உள்ள வார்த்தைகளாக போகக்கூடாது என்பது தான். இன்னொரு செய்தியை பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு 2-3 விருந்தாளிகள் வராங்க. சாப்பாடு கவனிங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர்லாம் பள்ளிக்கு போயிட்டாங்க. இஷாவுக்கு போகிற வரத்துக்கு என்ன செய்யுது, லேட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தா விருந்தாளிகள் சாப்பிடலை. காரணத்தை கேட்குறாங்க. காரணத்தை கேட்டால் அவங்க வந்து நீங்கள் வரும் வரைக்கும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க அப்படின்றாங்க. அதில் வருது அபூபக்கர்ல அவங்க கோவத்தில் மடப்பயலைன்னு சொல்லி மகனை என்ன செய்கிறாரு, தேடுறாரு. விளங்கிட்டா, எப்படி மடப்பயலைன்னு சொல்லி தேடினாங்க. சரியான டிரான்ஸ்லேட் பண்ணால் அதுதான் தேடினாங்கன்னு செய்தியில் வருது. இப்போ மனிதன் கோபம் வார நேரத்தில் எவ்வளோ அஹ்லாக்குள்ள வராயிருந்தாலும் 2 வார்த்தை என்ன செய்யும், கோபத்தில் வருவதை பிரச்சனையான வாழ்க்கை என்று நீங்கள் லேபிள் குத்திட்டீங்கன்னா உங்களை கெட்டவனாக தான் நீங்கள் என்ன செய்வீங்க, நினச்சிக்கிட்டே போவீங்க. எனவே இயற்கை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற அமைப்புக்கு அவங்களுடைய ப்ராக்டிக்கலான வாழ்க்கை நம்ம என்ன பார்த்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த இடத்துல அபூபக்கர்லாம் கோவப்பட்ட அந்த 2 விருந்தாளிட்டே சொல்கிறாங்க, அல்லாவின் மீது ஆணையாக நான் தனியே தான் தின்னுவேன், உங்களோட சேர்ந்து தின்ன மாட்டேன், சாப்பிடுங்கன்றார். கோவத்தில் சொல்லிட்டாரு, விளங்கிட்டா, சேர்ந்து சாப்பிட மாட்டேன்றாரு. அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டாங்களே, சாப்பிட ஆரம்பித்தா இருக்கிறதை விட சாப்பாடு பரக்கத்தாக குறையாமல் என்ன செய்யுது, நிற்கிது. அப்போ அபூபக்கர் சைத்தான் தான் என்ன செஞ்சிட்டா, இப்படி பேச வச்சுட்டா, இருக்கிற மாதிரியே சாப்பாடு இருக்குது, அல்லாவுடைய பரக்கத்தில் உண்டாத்தான் இருக்கும் என்று சொல்லி அபூபக்கர் அவங்களை சேர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த உணவு பள்ளியிலிருந்து பல நாட்களாக சாப்பிடப்பட்டது என்ற செய்தி என்ன செய்து வரக்கூடிய செய்தி நம்ம சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், இந்த ஒரு பலகீனமான செய்தி இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு செலுத்துவதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நாம் தவறான புரிதல் என்பதற்கு ஒவ்வொரு வாசல்களை நான் உங்களுக்கு தொட்டு காட்டிக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு கீழே விரிவாக பேசணும்னா நான் சொன்ன அந்த தொடர் தான். என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குரங்கியல் சிந்தனை இது, குடும்பவியல் சிந்தனை இல்லை, குரங்கியல் சிந்தனை, டார்வினிசம் எல்லா இடத்துலையும் செல்வாக்கு செலுத்தி கொண்டு வருகிறது. அது எங்கெங்கெல்லாம் பாதிக்க போகுது என்று சொல்லி இன்னொரு 10 வருஷம் போக தேவையில்லை. எல்லா குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பார்க்கிற நிலைமைக்கு அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஏண்டா, அது குடும்பம் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம், குடும்பம் இல்லாத ஒரு பரிணாம கொள்கையில் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இதை பற்றியே தெரியாத சாதாரண குடும்பங்களுக்குள்ளேயும் ஸ்கூல் பாட சிலபஸ் மூலம் கொண்டு வந்து சேர்ப்பான். அதன் மூலம் கொண்டு வந்து சேர்ப்பான். காப்பாற்றப்படுகின்ற குடும்பங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நம்ம இறுதியாக குர்ஆன் சுன்னாலும் நம்ம எடுத்து பார்க்குற நேரத்தில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான அந்த 2 கணவன் மனைவியுடைய உறவுகளை எப்பொழுதுமே ஒரே மெத்தடில் நம்ம அணுகக்கூடாது, ஒரே நிகழ்வை அணுகக்கூடாது. 5 தரப்பாராக நல்ல குடும்பங்களையே பிரிக்கலாம். இங்கே ஒவ்வொரு செய்திகளை எடுத்து பார்த்தா 5 தரப்பாராக நல்ல குடும்பங்களை கூட பிரிக்கலாம்.
ஒன்று இரு பக்கம் அல்லது ஒரு பக்கம் தியாகத்தோடு வாழக்கூடிய குடும்பங்கள். முதல் நிலை ஒரு பக்கம் அல்லது இரு பக்கம். கணவன் மனைவியோட கடமை என்ன? கணவனுக்குன்னு சில கடமை இருக்கு, மனைவிக்குன்னு சில கடமை இருக்கு. ரெண்டுமே தியாகம் இல்லை. இது ரெண்டுமே தியாக லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. நம்ம தியாக லிஸ்ட்டுக்கு தனி தலைப்பை வைக்கலாம். தூக்கத்தை தியாகம் செய்தார்ன்றது, தூக்கம் வைக்கிறதெல்லாம் ஒரு தியாகமா? தூக்கத்தை தியாகம் செய்தார் அப்படின்றது இதெல்லாம் ஒரு தியாகமே இல்லை. தியாகத்துக்குன்னு தலஹியாவுக்குன்னு குர்ஆன் சொன்னால் ஒரு அர்ப்பணம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்தார் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே இது போய் சேர்ந்துடும். சரியா? தியாகம் என்றதுக்கு தனி தியாகம் என்ற அந்த தலஹியா என்று சொல்கிறது. அரபில் எல்லாம் தலஹியான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த காலத்தில் ஃபிதா அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? இது நிறைய அம்சங்கள் அதில் உண்டு. கணவன் மனைவி கடமைக்கு மேலாக இவர்களும் தியாகம் செய்து, எது தியாகம் அல்ல, ரெண்டு பேரும் செய்கிற அடிப்படையான கடமை. இவர் உழைக்கிறது தியாகம் அல்ல, அவங்க புள்ள பெற்றெடுத்து பால் ஊற்றுறது தியாகம் அல்ல. மகனுக்கு தியாகம், கணவனுக்கு அது என்ன தியாகம் அல்ல. அது இவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், குடும்ப கடமைகள் உண்டு. ஆனால் கடமையை மீறி ஒரு மனைவி என்ன செஞ்சிருப்பா? தண்ட நிலத்தை விற்று கணவனுக்கு உதவியிருப்பா. தண்ட வாழ்க்கையே தண்ட கணவனுக்கு பல காரணங்களாக எத்தனையோ பேரை விட்டு இழந்து உதவியிருப்பா. எத்தனையோ பேரை விட்டு இழந்து வந்தேன்னா மனைவியாக வாரதில்லை, மனைவியாக வாரதை அப்படி காட்டிக்கிறாங்க. என்ன? தன் குடும்பங்கள் எல்லாம் புறக்கணித்து வந்து அப்படி யாரும் வாரதில்லை. விளங்கிட்டா? எல்லாரும் குடும்பத்தோடு தான் இருக்கிறாங்க, ஊடு மாதிரி திகழ்கிறாங்க. சரி, இவ்வளோதானே சப்ஜெக்ட். அதில் தியாகம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால், மனைவி சில பொழுதுகளில் அவருக்கு கடமையை இல்லாமல் நிலங்களை விற்று சொத்துக்களை தண்ட நகைகளை எல்லாம் எடுத்து கணவனுடைய படிப்புக்கு செலவழிச்சிருப்பான், அல்ல கணவன் முன்னேற்றத்துக்கு செலவழிச்சிருப்பான். கணவன் ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை எடுத்து அவளுடைய டோட்டல் படிப்புக்கும் கோடி செலவழிச்சேன்னு ஒரு இடத்தை அடைஞ்சிருப்பேன். இதுக்கு பேர் தியாகம் உள்ள குடும்பங்கள். இங்கே நீங்கள் மற்ற சட்டங்களெல்லாம் அப்ளை பண்ணிடக்கூடாது. தலாக் பண்ணுறேன்னா தலாக் பண்ணிட்டு போகலான்னு அப்ளை பண்ணக்கூடாது. ஏண்டா அதுக்கு பின்னால் அந்த குடும்பத்தில் என்ன வரலாறுன்றதை நீங்கள் என்ன செய்யணும்? தெரியணும்.